உங்கள் ஃபேமிலி சேனலில் சிந்திக்க சிரிக்க வைக்கும் நகைச்சுவை பட்டிமன்றம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எந்த ஸ்கூல்ல சேர்க்கலான்னு பேச ஆரம்பிச்சிடறோம். கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 3 கொடுமை திங்குன்னு எதுக்க வந்துச்சான். அந்த 3 கொடுமை அவங்க தான். நல்ல வேலை 3ஓட நிறுத்தினீங்க. ஆமாங்க. எனக்கு பாடம் நடத்திய வாத்தியார் தான் ஜிம் சார் நடுவராக இருக்காரு. அவரும் இந்த இடத்துல வந்து பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு சொல்ல வாரேன்ட்டு உட்காந்துருக்கப்ப எனக்கே சந்தேகமா இருக்கு. அப்ப நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த கல்வி கேள்விக்குறியா ஐயா? நல்ல கேள்வி. ஒருவேளை அவர் திறமை மிக்க படிக்காத கல்லாத ஒரு மருத்துவரிடத்தில் சென்றிருந்தாலும் ஒருவேளை அவர் அமரராகி இருப்பார். ஒண்ணும் இல்லை நடுவர்களே, இந்த கல்லூரி ஓனர் அவர் படிச்சிருக்காரு. ஆனாலும் படிச்சதோட நிப்பாட்டிருந்தா ஒரு நிறுவனத்துக்கு தான் தலைவராயிருப்பார். திறமை இருப்பதனால மட்டுமே இன்னைக்கு 1000 நிறுவனங்களுக்கு தலைவராயிருக்கிறார் என்றால் திறமை. நீங்க மருத்துவரா இருக்கிறீங்க, நீங்க ஆசிரியரா இருக்கிறீங்க, நீங்க பொறியாளரா ஏயா நாங்க பேசக்கூடாதுன்னு எங்கேயும் இருக்கா? மருத்துவர் பேசக்கூடாதுன்னு இருக்கா? 90 மார்க் வாங்கினவர் நல்ல டாக்டருங்களா இல்ல கரெக்டா வைத்தியம் பார்க்கறவர் நல்ல டாக்டருங்களா? நினைத்தவரே அப்படின்னு ஒரு பாடல் இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க 4 மாசத்துக்கு முன்னாடி. அதோட வியூஸ் எவ்வளவு தெரியுமா? யூடியூப்ல 72K. உங்களுடைய திறமையால நம்ம நடுவர் அவர்களே நம்ம பக்கம் தான். பாவம் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. சேர் தள்ளி போட்டுக்கிறேன். அவர் 1 கிலோ பூச்சி மருந்து கேட்டோன்னே சாப்பிட்றதுக்கா பார்சலான்னு கேட்டான். இதுதான் பெரிய சண்டை. சரியான நேரத்துல சரியான வார்த்தைகளை சொல்ல ஒரு பேச்சு திறன் வேண்டும். அதுக்கு தான் சொல்றேங்க, வாழ்வை மேம்படுத்தணும் அப்படின்னா கல்வி அவசியம். திறமை அதை சார்ந்து வருவது தானே ஒழிய அது முன்னின்று கிடையாதுங்க. அப்படி இல்ல, இந்த படிச்சவங்களே இதான், மைக்கு கிடைச்சா விடுறதே கிடையாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2 நிமிஷம் இந்தா முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு தலைப்பு சொல்றீங்களா? குழந்தைகளை என்ன தெரியுது சொல்லு, என்ன தெரியுது அப்படின்னு மிரட்டி கல்வி கண் திறன் அப்படியே பயந்து போய். உங்கள் ஃபேமிலி சேனலில் சிந்திக்க சிரிக்க வைக்கும் நகைச்சுவை பட்டிமன்றம். இங்கே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். காருண்யா நகர் மக்கள் மன்றம், காருண்யா நல வசதி சங்கம், காருண்யா பல்கலைக்கழகம், சீஷா தொண்டு நிறுவனம் மற்றும் ஃபேமிலி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த காருண்யா நகர் மக்கள் மன்றத்தின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கிற ஆன்றோர், சான்றோர், பெரியோர், குழந்தைகள், டீச்சர்ஸ் எல்லார் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான இந்த நாளிலும் சிறப்பு பட்டிமன்றம் ஒன்றை இந்த கல்வி கண் திருவிழாவின் பகுதியாக இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஒரு தலைப்பில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாழ்வை மேம்படுத்துவது திறமையா கல்வியா? அருமையான ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேச போகிறோம். வாழ்வை மேம்படுத்துவது திறமையே அப்படின்னு சொல்லி இடது பக்கத்தில் இருக்கிற இந்த அருமையான நண்பர்கள் பேச போகிறாங்க. முனைவர் ராஜா அவர்கள் அதற்கு தலைமை தாங்கி வாழ்வை மேம்படுத்துவது திறமையே அப்படின்னு சொல்லி பேச போகிறாங்க. அவரோட கூட சேர்ந்து திருமதி ஐரின் தவமலர் அவர்கள், திரு பிரான்சிஸ் ராஜா அவர்கள், இவங்க 3 பேரும் வாழ்வை மேம்படுத்துவது திறமை அப்படின்னு பேச போறாங்க. இவங்களுக்கு எதிர்த்து பேசத்தக்கதாக வாழ்வை மேம்படுத்துவது கல்வியே அப்படின்னு சொல்லி 3 ஜாம்பவான்கள் பேச வராங்க. திரு டாக்டர் சாம் அவர்கள் தலைமையில் கல்வியே அப்படின்னு சொல்லி டாக்டர் சாம் மற்றும் திரு வேலன், திருமதி உஷா சீலன் அவர்கள் வாழ்வை மேம்படுத்துவது கல்வியே அப்படின்னு சொல்லி பேச போறோம். ஒரு முக்கியமான தலைப்பு. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். படித்தா மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லார் மனசுலையும் இருக்குது, குழந்தைகள் மனசில் இருக்குது. இன்றைக்கி பெற்றோர்களும் திக்குமுக்காடி நிற்கிறாங்க. என்னதான் நீங்கள் சொன்னீங்க, எல்லாம் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாச்சுங்க, கடைசியில் பத்தாது, இது பத்தலை அப்படிங்கிறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் முடிவு பண்ணுறோமோ இல்லையோ எந்த ஸ்கூலில் சேர்க்கலான்னு பேச ஆரம்பிச்சிடும். அப்படிதானே? நீங்கள் உண்மையை சொல்லுங்கள்.
குழந்தை ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்ட காலம் போய் குழந்தை எந்த ஸ்கூலில் அப்ளிகேஷன் போட்டு சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற காலம் வந்துருச்சு. கருவில் இருக்கும்போதே நம்ம அட்மிஷன் போட ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எத்தனை வயசில் சேர்க்குறோங்கிறது அது ஒரு பெரிய ஒரு டிபேட். 2 வயசா 3 வயசா அப்படிங்கிறது. சரி சேர்த்துடுறோம். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்னு அப்படியே ஓடுது. 12ஆம் கிளாஸ் போதுமா? 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தா போதுமா? இல்லை, கல்லூரி படிக்கணும். இளங்கலை, முதுகலை, முனைவர் போதுமா அப்படின்னா இல்லை. கடைசியில் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா இவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். நம்முடைய வாழ்வை உண்மையிலே மேம்படுத்துவது நம்ம படிக்கிற கல்வி தானா இல்லை திறமையா அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேச வந்திருக்கோம். இங்கே இருக்கிற பேச்சாளர்கள் ரொம்ப திறமையானவர்கள், நிறைய கருத்துக்களோடு வந்திருக்கிறார்கள். நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி அவங்களும் படித்து நிறைய நோட்ஸ் எழுதி ரிகர்சல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கும் விதமாக முதலாவதாக வாழ்வை மேம்படுத்துவது திறமையே என்று சொல்லி அதன் தலைவர் முனைவர் ஆர் ராஜா அவர்கள் பேச வருகிறார். காருண்யா பல்கலைக்கழகத்திலே இயந்திரவியல் துறை பேராசிரியராகவும் சங்ககால இலக்கியம் முதல் இந்த கால ஹைக்கூ கவிதைகள் வரை தமிழோடு தன்னை இணைத்து கொண்டு வாழ்கிற ஒருவர், தமிழ் பற்று கொண்ட ஒரு நபர், அனைவரும் அன்புடன் அரவணைக்கும் பொறுமையான ஒரு நபர். அவரை அநேக வருடங்களாக நான் அறிவேன். வாழ்வை மேம்படுத்துவது திறமையே என்று பேச வருகிறார் முனைவர் ஆர் ராஜா. கதிர் வெடித்து பிறம்பவில கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தடமுன் நலம் வளர்த்த தமிழரங்கே பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஓன் புகழ் சேர் தன்புலவர் தன்னை வாழ்த்துகிறேன் தமிழ் புலவர் வாழியரே. திறமை மிக்க இந்த பட்டிமன்ற நடுவர் அவர்களே, ஏட்டு சுரக்காயில் கரி செய்ய காத்திருக்கும் எதிரணியினரே, உள்ளதை உள்ளவாறு சொல்ல வந்திருக்கின்ற என் அணியினரே, அருமையான திறமை மிக்க திறமையை வளர்த்துக்கொள்ள இருக்கின்ற மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, சிறப்பு விருந்தினர்கள் பெரியமக்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். ஒரு கடந்த வாரம் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு இடத்துல ஒரே சண்டையாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா, ஒரு நபர் இந்த விவசாய இடுபொருள்லாம் வழங்கிட்டு இருக்க கடைக்கு போய் 1 கிலோ பூச்சி மருந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்டார்? 1 கிலோ பூச்சி மருந்து. அந்த கடையில் பையன் கேட்டான், சாப்பிட்றதுக்கா பார்சலா? வேற ஒன்றும் இல்லை, அந்த பையன் முத நாள் வரைக்கும் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான். அதே நினைவோட அவர் 1 கிலோ பூச்சி மருந்து கேட்டோன்னே சாப்பிட்றதுக்கா பார்சலான்னு கேட்டான். இதுதான் பெரிய சண்டை. சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை சொல்ல ஒரு பேச்சு திறன் வேண்டும். ஒன்றும் சொல்ல, எங்கள் ஊரில் 2000 வருஷமாக கல்லணை இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் வர்றதுக்கு முன்னாடியே, கட்டட பொறியியல் வர்றதுக்கு முன்னாடியே 2000 வருஷமாக கல்லணை இருக்கின்றது. 1000 வருஷமாக தஞ்சை பெரிய கோயில் கோபுரம். எந்த கட்டிட பொறியாளரும் வர்றதுக்கு முன்னாடியே, எந்த கட்டிட சிவில் இன்ஜினியரிங்லாம் வர்றதுக்கு முன்னாடியே 1000 வருடங்களாக வானுயர்ந்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோயில் கோபுரம். எத்தனை மலை, எத்தனை சூறாவளி, அத்தனையும் கடந்து 1000 வருடங்களாய் நிமிர்ந்து நிற்கிறது என் தஞ்சை பெரிய கோயில் கோபுரம். இது அந்த கால கட்டடக்கலை திறமைக்கு எடுத்துக்காட்டு. பாருங்கள், நம்ம திறமை பிறப்பிலே வந்துருச்சு. பிறந்த குழந்தை இருக்குன்னா ஒரு 2 மாசத்துல கையை ஆட்டணும், காலை உதைக்கணும். 2 மாசத்துல கையை ஆட்டணும், காலை உதைக்கணும். ஒரு 6 மாசத்துல உருளணும். ஒரு 10 மாசத்துல உட்கார ட்ரை பண்ணணும். ஒரு 12லேருந்து 15 மாசத்துல நடக்க ட்ரை பண்ணணும். இது இல்லை, இதெல்லாம் இருந்தால் அது திறன். அப்பதான் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்.
ஆமாம், இந்த திறன் இல்லை என்றால் அது மாற்றுத்திறனாளி ஆயிரும். மாற்றுத்திறனாளிகளை குறை சொல்லலை, திறன் இருந்து தான் கல்வி நோக்கி அதை நகர்த்த முடியும். இன்று ஆகஸ்ட் 15, சரியாக ஒரு மாதம் முன்பு ஜூலை 15, ஜூலை 15 தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த நாள். காமராசர் எந்த கல்லூரிக்கும் சென்றதில்லை, எந்த பள்ளிக்கூடத்திற்கும் சென்றதில்லை. அவர் திறமையால் உயர்ந்தவர், திறமையால் உயர்ந்தவர், பல கல்விக்கூடங்களை தந்தவர், அவரே பாடமாக நிற்பவர். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, கற்றது கை அளவு, கல்லாதது உலகளவு. கல்வியை டிஃபைன் பண்ண முடியாது, திறமையை டிஃபைன் பண்ணலாம். ஒருத்தர் சொன்னார், நமக்கு படித்த ஆசிரியர்கள் தேவையில்லை, படித்துக்கொண்டே இருக்கின்ற ஆசிரியர்கள் தேவை. ஆனால் கல்வி என்பது தொடர்ந்து நிகழ வேண்டிய ஒன்று. கல்வி என்பது அறத்தின் பார்ப்பட்டது. கல்வி என்பது கொக்னிட்டிவ் நாலேஜ், திறமை என்பது சைக்கோமோட்டார் ஸ்கில். திறமையை வரையறுக்க முடியும். திறமையால் நாம், எனக்கு சில நேரங்களில் காது கேட்காது நடுவர் அவர்களே, சில நேரங்களிலே நாம் கடைசியில் அவங்களுக்கு கேட்காது, அவங்க போயிடுவாங்க. அல்ல, அது ஒன்று எனக்கு பின்னால் பேச இருக்கிறவங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா எனக்கு எப்படியோ நான் முதலாவதாக பேச வாய்ப்பு பெற்றுவிட்டேன். அதனால் பின்னால் இருக்கிறவங்க அதை பார்த்துக்குவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, திருக்குறள் இருக்கு, பொருள் கருவி காலம் வினை இடன் ஐந்தோடும் இருள் தீர எண்ணி செயல். இங்கே கல்வி எங்கேயுமே வரல. ஒரு செயலை செய்யணும், பொருள் கருவி காலம் வினை இடன். கல்வியை நோக்கி செல்வதற்கே திறமை தேவையா இருக்கு. கல்வி பெற்றுக்கொள்வதற்கு திறமை தேவையா இருக்கு. இப்போ நல்ல டாக்டர்னா என்ன சொல்லுவீங்க? 90 மார்க் வாங்கினவர் நல்ல டாக்டருங்களா, இல்லை கரெக்டாக வைத்தியம் பார்க்குறவர் நல்ல டாக்டருங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள்லாம் எப்படி டாக்டர்கிட்ட போவீங்க? நல்ல வைத்தியம் பார்க்குறாரு, நல்ல இது பண்ணார் அப்படின்னு. அது திறமை, அதாவது அந்த சைக்கோமோட்டார் ஸ்கில், அதுதான் நமக்கு உந்துதல் தேவை. இல்லை அவர் 90 மார்க் வாங்கினாரு அதனால் அவர்கிட்ட போவேன்னு எனக்கு தெரிஞ்சு இங்கே கூடியிருக்க ஒருத்தர் கூட போக மாட்டாங்க. இந்த பிளேஸ்மெண்ட் வரவங்கள்ட்டெல்லாம் சில சமயத்தில் பேசுவேன். அப்போ சொல்லுவாங்க, நம்ம ஆளுங்க கிராஜுவேட்ஸாக இருக்காங்க, பட் எம்ப்ளாயபிள் கிராஜுவேட்ஸாக இல்லை, வேலைக்கு எடுத்துக்கொள்ளும் விதமான பொறியாளர்களாக இல்லை. அப்போ திறன் குறைவாக இருக்கிறது. திறனை மேம்படுத்த வேண்டும், அறிவை வளர்த்திட வேண்டும். மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியரை மேம்படச் செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும். அறிவை வளர்த்திட வேண்டும் என்றால் அது கல்வி சார்ந்த அறிவு அல்ல, எல்லா நிலைகளும், வாழ்க்கையின் எல்லா நிலைகளும் நம்மை உயர்த்திக் கொள்கின்ற திறமை சார்ந்த அறிவை நாம் வளர்க்க வேண்டும். அவ்வாறு வளர்த்து எல்லோரையும் மேம்பட செய்ய வேண்டும். அப்பொழுது தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி முனைவர் ராஜா அவர்கள். அருமையான கருத்து சொல்லியிருக்காங்க. கல்லணை கட்டும்போது என்ன கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு வந்தால் கட்டினாங்க, அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதே போல் படித்து முடித்து எங்கேயா போனீங்க, வேலை இல்லாமல் தான் எல்லாம் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கீங்க, அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஆனாங்க நம்ம பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? என்ன பாருங்க, என்ன படிச்சிருக்காங்கன்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் துணி துவைக்க தெரியுமா, மாவாட்ட தெரியுமா, எல்லாம் கேட்பாங்க. ஆனால் முதல்ல என்ன கேட்பாங்க? மாப்பிள்ளையோ பொண்ணோ, இந்த காலத்தில் என்ன கேட்குறோம்? என்ன படிச்சிருக்காங்க. அதனால இந்த சைடும் கேட்டிருக்கோம். வாழ்வை மேம்படுத்துவது கல்வியை என்று பேச வருகிறார்கள் திருமதி உஷா சீலன் அவர்கள். நம்முடைய இவாஞ்சலின் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அறிவியல் ஆசிரியையாக கடந்த 20 வருடங்களாக சிறப்பான பணி செய்து வருகிறார்கள். சிறந்த ஒரு மேடை பேச்சாளர், தமிழ் பற்று கொண்டவர்கள், வாழ்வை மேம்படுத்துவது கல்வியே என்று சொல்லி பேச வருகிறார்கள் திருமதி உஷா சீலன் அவர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் அத்துணை நெஞ்சங்களுக்கும் என் இதயம் கனிந்த 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளே, உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே எழுத்து வாசிக்க தெரியும் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றத்துக்கு மேல என்ன இருக்குன்னு சத்தமா வாசிங்க பாப்போமா? இந்த விழாவின், இந்த திருவிழாவின் தலைப்பு என்னமா? இன்னும் சத்தமா எனக்கு கேட்கல. இது திறமை கண் திருவிழா அல்ல, கல்வி கண் திருவிழா. தீர்ப்பு சொல்லிடலாமா? ஐயா,
நடுவர் ஐயாவை நான் ஃபஸ்ட்டு சொல்ல விரும்புகிறேன். அவங்க ஒரு டாக்டரேட் முடித்து மருத்துவ பட்ட படிப்பை முடித்து அவங்க வந்து ஒரு பேராசிரியராக காருண்யா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வருகிறார். பல சிறந்த மாணவர்களை உருவாக்கியவர். வாழ்வை மேம்படுத்துவது கல்வியே அப்படின்னு அவருக்கு 100% தெரியும். அதை அப்படிதான் முடிவை அப்படிதான் சொல்ல போறாங்க. அந்த 3 பேருக்குமே தெரியும். ராஜா அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவர் காது கேட்காதுங்க ஐயா, அவர் காது கேட்காது இல்ல இப்ப கேட்கும். நான் ராஜான்னு சொன்ன உடனே கேட்கும். டிஆர் என்பதாக அவர் பெயருக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து ஐரின், அவங்க MSW முடிச்சுட்டு அவங்க என்னவா இருக்காங்க தெரியுமா? எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிற அந்த சிறப்பு திட்டத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்துல டிஓ ஆபீஸ்ல அவங்க வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த 3 பேரும் ஏன் அங்க போய் உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியல. இப்பவும் வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இங்க எப்பனாலும் என்ன செய்யலாம், கட்சியை மாறலாம், இங்க வந்து அமர்ந்து கொள்ளலாம். சார் சேரோட வந்துருங்க, கூப்பிடுறாங்க. டாக்டர் ராஜா சார் அவங்க சொன்னாங்க, அழகான ஒரு ஆரம்பம். இப்படி ஒரு ஆரம்பத்தை அவங்க ஆரம்பித்து வைக்கிறதுக்கு என்ன அழகா அவங்க மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? அந்த செயல் நடையில் அவங்க சொன்னது அப்படியே நம்மளுடைய அப்படியே சிலருக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சிருக்கும் இல்லைங்களா? அவ்வளோ அழகா படித்து தமிழ் என்ன அழகா அப்படியே அவருடைய நாவில் புரளுது அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்ததான் சொன்னாங்க, பூச்சி மருந்து கடைக்கு ஒருத்தங்க போனாங்களாம். என்னன்னு சொல்லி கேட்டாங்களாம். அவர் வந்து ஹோட்டல்ல வேலை பார்த்தது நிமித்தமாக அவனுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, பார்சல் வேணுமா இல்லை சாப்பிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். அப்போ அந்த மனிதன் அந்த இடத்துல அவங்க படித்திருந்தான் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து அவன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நின்று நிதானமாக நிதானித்து அந்த கேள்வியை கேட்டிருப்பான் இல்லையா? அதுக்கு தான் சொல்றேங்க, வாழ்வை மேம்படுத்தணும் அப்படின்னா கல்வி அவசியம், திறமை அதை சார்ந்து வருவது தானே ஒழிய அது முன்னின்று கிடையாதுங்க. அடுத்ததான் சொன்னாங்க, காமராஜரை பத்தி பேசினாங்க. காமராஜர் வந்து படிக்காதவர், அவர் திறமை உள்ளவர், அதனால தாங்க அவர் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு திறமை வாய்ந்தவர், நானும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் அது ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது இந்த மேடையில. ஆனா ஒன்னே ஒண்ணு நான் பதிவு செய்ய விரும்புறேன். செல்வங்களே, ஐயோ நீங்க இப்படி படிக்காம இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்ததல்ல, உங்களுடைய வாழ்வை அது மேம்படுத்தாது, வாங்க உங்களுக்கு கல்வி தருகிறேன் என்று சொல்லி அது மட்டும் அவர் சொல்லல, மதிய உணவோடு கூட கல்வி. ஆனா இப்ப இருக்கிற தமிழ்நாடு அரசு அதுக்கும் மிஞ்சி என்ன தராங்க அப்படின்னா, காலை உணவோடு முட்டையோடு சத்துணவு நிறைந்த கல்வியை கொடுக்கறாங்க. அதுக்கு அடித்தளம் இட்டவர் யாரு அப்படின்னு சொன்ன காமராஜர் ஐயா. அவனுக்கு தெரியுது, படிக்காம நம்ம உள்ள இருந்தோம் அப்படின்னா வாழ்வில் முன்னேற முடியாதுங்க. கல்வி ஒருவனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது அவனை மட்டும் இல்ல, அவனுடைய குடும்பத்தை உயர்த்தும், அவனை கூட இருக்கிற அந்த சமுதாயத்தை உயர்த்தும், இல்லைங்க நாட்டையே உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு, வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதி தோறும் 2 பள்ளி, நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாத ஓர் ஊரை தீயனுக்கு இரையாக மடுத்தல். என்ன அழகான வரிகள் பாத்தீங்களா? நம்மளுடைய டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் அந்த ஒரு மனிதன் அந்த இல்லத்திலே படித்தார், அது அவருக்குள்ள அது ஒரு தீ பிழம்பாய் மாறியது. அவர் மட்டும் படிக்கலைங்க, குடும்பத்தை அந்த கல்வி கண்ணு திறக்க வேண்டும் சொல்லி குடும்பத்தை அந்த வழியில நிறுத்தினார். அவருக்குள்ள இருந்த அந்த கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தீ பிழம்பு எப்படி பரவியது அப்படின்னா, இந்த காருண்யா நகரை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பல்கலைக்கழகமாக உருவேற்பட்டு இப்ப நின்று கொண்டு இருக்கிறது, ஒரு ஆலமரமா இருக்குது. எத்தனையோ பள்ளிக்கூடங்களை நிறுவி இருக்கிறாங்க, எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் நிறுவி இருக்காங்க. அப்போ அந்த ஒரு மனிதனுக்குள்ள அந்த கல்வின்னு போகும் பொழுது அவன் குடும்பத்தை மட்டும் அது உயர்த்தாதுங்க, எத்தனையோ பேர் அந்த ஆலமரத்தின் நிழலுக்குள்ள நம்ம வந்து அடைகிற ஒரு பாக்கியத்தை அந்த கல்வி உண்டாக்குன்னு சொல்லி நான் வந்து இங்க ஆசைப்படுறேன். ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட டிரைவரா இருந்த கதிரேசன் அப்படிங்கிற ஒரு சகோதரர், அவர் அந்த ஃப்ரீ டைம்ல எல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பாராம். இதை வந்து கண்ணோக்கி கொண்டிருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அந்த சகோதரனை கூப்பிட்டு, எப்ப உனக்கு படிப்பு நான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. ஆமாங்க ஐயா பிடிக்கும், ஆனா ஏழ்மை நிமித்தமாக 10ஆம் வகுப்பு கூட என்னால தாண்ட முடியல, நீ படிக்க விரும்புறியா அப்படின்னு சொன்ன. ஆமாங்க ஐயா நான் படிக்க விரும்புறேன். அப்ப நீ வந்து 12th ஸ்டாண்டர்ட் படி அப்படின்னு சொல்லிட்டு உண்டான எல்லா புத்தகங்களும் வாங்கி கொடுத்து படின்னு சொன்னாங்க. அந்த டெல்லிக்கு போயிட்டு அங்க ஜனாதிபதியாகி திரும்பி மதுரைக்கு அவர் திரும்பி வருகிறார். இதே கதிரேசன் ஐயா அவரை மதுரையில் சென்று பார்க்கின்றார். PhD ஹிஸ்டரி வரலாறு முடிச்சேன் ஐயா, முடிச்சிட்டு ராணி அண்ணா அரசு கலை கல்லூரியில் திருநெல்வேலியில் இருக்கிறது, அதில் நான் உதவி பேராசிரியராக இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன. அதை விட கல்வி ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதனுக்கு தான் தெரியும்
திறமையை வச்சு எதுவும் செய்ய முடியாதுங்க. கல்வி ஒருவனுக்குள்ள போயிட்டு அப்படின்னா அந்த சமுதாயத்தை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நான் நிச்சயமா நம்புறேங்க. அந்த கதிரேசன் மூலமா எத்தனையோ பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, எத்தனையோ பேர் படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒருவனுக்குள் அந்த கல்வி இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் உயரும். குடும்பம் மாத்திரமல்ல, அவன் இருக்கிற பகுதி உயரும். பகுதி மாத்திரம் இல்ல, அந்த மாவட்டம் உயரும், அந்த நாடு உயரும் சொல்லி வாழ்வின் முன்னேற்றத்துக்கு கல்வி தான் காரணம். ஆமாவா இல்லையா? ஒரு வாழ்வின் முன்னேற்றத்துக்கு உதவுவது கல்வியா திறமையா? கல்வியே. அப்படிதானே? கல்வி நீங்க கற்றீங்க அப்படின்னா ஒருபோதும் கல்வி உங்களை என்ன செய்யாது, கைவிடவே செய்யாதுன்னு சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் என்னைய ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எப்படா முடிப்பேன்னு சொல்லி. சரி, அதுக்காக ராஜா சார் இப்படி நீங்கள் திட்டக்கூடாதுங்க. அவர் என்ன செஞ்சுட்டாரு? 3 பேரும் படிச்சுட்டு வந்து உட்காந்து இப்படிலாம் பேசுகிறீங்களேன்னு பாருங்கள், டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டாங்க உங்கள் டீமே. எனக்கு தெரில எப்படி நீங்கள் எடுத்து நிறுத்த போகிறீங்கன்னு தெரில. சரி, உஷா சீலன் அவர்கள் வாழ்வை மேம்படுத்துறது கல்வி தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு போட்டில் ஒரு ரொம்ப படித்த ஒரு மேதாவியும் போயிட்டு இருந்தாராம். அப்போ அந்த மேதாவி அந்த போட்டுக்காரன்ட்ட கேட்டாராம், தம்பி உனக்கு கணக்கு தெரியுமா, கணிதம் தெரியுமான்னு கேட்டாராம். அவன் சொன்னானா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு போட்டு தெரியும், வேறு எதுவுமே தெரியாதுங்க. உன் வாழ்க்கையில் ஒரு கால்வாசியை தொலைச்சிட்டியாப்பா அப்படின்னாராம். கொஞ்சம் தூரம் போனோடனே மறுபடியும் இவருக்கு இருக்க முடியல, உனக்கு அறிவியலை பற்றி தெரியுமா, ஏதாவது சயின்ஸ் தெரியுமா அப்படின்னாரு. அவன் சொன்னான், ஐயா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அவனை அடப்பாவி வாழ்க்கையில் பாதியை தொலைச்சிட்டியாடா அப்படின்னாரு. கொஞ்சம் தூரம் போனோடனே, சரி உனக்கு உலக அறிவாது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சது இந்த போட்டு, இந்த ஆறு, இதை சுற்றி போகிறதுக்குள்ள வழி, அவ்வளோதாங்க தெரியும். ஒன்று வாழ்க்கையில் முக்கால்வாசியை தொலைச்சிட்டியா, நீ பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்ட்டார். கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த போட்டில் சின்னதாக ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. அப்போ அந்த போட்டு ஓட்டுறவன் கேட்டானா, ஐயா எனக்கு கணிதம் தெரியாது, அறிவியல் தெரியாது, எல்லாம் தெரியாது, உங்களுக்கு நீந்த தெரியுமான்னு கேட்டானா. அவன் சொன்னானா, எனக்கு நீந்த தெரியாது அப்படின்னா. அடாப்பாவி உன் வாழ்க்கை முழுவதையும் நீ தொலைச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆற்றுல குதிச்சு நீந்தி போயிட்டானான். இதை நான் எதுக்கு சொன்னேன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ வாழ்க்கையை மேம்படுத்துவது திறமை தான் அப்படின்னு மறுபடியும் தன்னுடைய அணியை எடுத்து நிறுத்துவதற்காக இப்போ இங்கே பேசுனது ஒரு அக்கா, அதனால் பதிலுக்கு நம்ம பேசக்கூடாது, அவங்களே கூப்பிட்டுருவோம். ஐரின் தவமலர் அவர்களை நான் அழைக்கிறேன். ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு நபர், சிறந்த பேச்சாளர், ரொம்ப தைரியசாலி அப்படின்னு அவங்கள எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது அவங்களுடைய டீமை எடுத்து நிறுத்த வந்திருக்காங்க. வாழ்வை மேம்படுத்துவது திறமையே, ஐரின் தவமலர் அவர்கள். கல்வி கனவை நிஜமாக்கும் கருவி. என் பேர் தினேஷ். என் பேர் மகேஸ்வரி. என் பேர் சிவனேஷ். ஹாப்பியா இருக்கு. இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அப்பாட்ட எப்ப இருந்தே கேட்டு அந்த பேக் வாங்கணும். இப்போ வந்து ஹாப்பியா இருக்கு. இதுல ஜாமிங் பாக்ஸும் வாட்டர் கேனும் கலர் கட்சி எல்லாமே இருக்கு. நல்லா படிப்பேன். இக்குழந்தைகளின் கல்வியையும் கனவையும் இணைத்திட ரூபாய் 500 மூலம் கரம் கோருங்கள் ஷீஷாவுடன். உங்கள் ஆழமான அன்போடு ஆதரவும் தாருங்கள். நீங்கள் தரும் நன்கொடையால் நாளைய சமுதாயம் உருவாகட்டும். வாழ்வோம், வளர்வோம் சமமாக. என் பேர் ஜான். ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3rd இயர் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு நடுத்தர ஃபேமிலி தான். 10th வந்து நான் படிச்சுட்டு இருக்கிறப்போ எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டதுனால எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல. எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டு, ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். வேலைக்கு ஏதாவது போகலாமா இல்லை படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ஷீஷா நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களோட நிலைமையை கேட்டு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க.
10th இப்போது காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஷீஷா நிறுவனம் தான் என் படிப்பு செலவை பார்த்துக்கிறாங்க. நான் வந்து 10th 500க்கு 470 எடுத்திருந்தேன். 12th 600க்கு 565 எடுத்திருந்தேன். நல்லா படிக்கிறத பார்த்து ஷீஷா நிறுவனம் காலேஜ்லேயும் எனக்கு வந்து தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. காலேஜில் படிக்கிறப்போ வந்து செமஸ்டர் ஃபீஸ் சொல்லிட்டாங்கன்னா நான் உடனே ப்ராஜெக்ட் அவரை பார்த்து கேட்பேன். அவர் வந்து எந்த மறுப்பும் இல்லாமல் என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துப்பார். கேட்ட உடனே அந்த டேட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அப்பா கிட்ட கேட்டால் எப்படி உடனே கொடுத்துருவாரோ அந்த மாதிரி உடனே கொடுத்துருவாங்க. காலேஜில் வந்து ஒரு நல்ல பேரோட ஃபீஸு நான் இது வரைக்கும் ஃபீஸ் கட்டலன்ற ஒரு பேரே இல்லாமல் நல்லபடி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிட்டாங்க. I am Dr. Maya Ethan. I am the HOD for Computer Science and Engineering. ஜான் இங்கே என் ஸ்டூடெண்ட்டு தான். ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக எனக்கு அவனை தெரியும், நல்ல பையன்தான். இங்கே எல்லாமே ஷீஷா ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் அவனை பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப கேப்பபிளான ஒரு ஸ்டூடெண்ட் அவன். எங்களுக்கு கல்வின்றதை வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த கல்வியை வந்து ஷீஷா அப்படின்றவங்க அந்த நிறுவனத்தில் இருந்து அவனுக்கு அந்த ஹெல்ப் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ரியலி நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். நிறைய பேருக்கும் ஷீஷா நிறுவனம் வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து படித்து ஒரு நல்ல நிலைமையில் ஒரு ஜாபில் வந்து செட்டில் ஆனாலும் இந்த மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு ஷீஷா உதவி பண்ணிட்டே இருப்பாங்க. நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருப்பேன், ஒரு உதவி செய்வேன்றதை நான் உறுதி கொடுக்குறேன். இது வரைக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுற ஷீஷா நிறுவனத்தை நடத்துகிற அங்கிள் பால் தினகரன் அவர்களுக்கு தேங்க்ஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நாம் இந்த சிறுவர்களை ஏற்றுக்கொள்வோம். சிறியரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாம் வல்ல இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. அந்த பாக்கியத்தையும் பலனையும் நாம் அனுபவிப்போமாக. தொடர்ந்து வாழ்வு கொடுப்போம். வாருங்கள். இந்த உன்னத பணியில் எங்களுக்கு ஆதரவளிக்க நன்கொடைகளை ஆன்லைன் மூலமாக பேடிஎம், ஜிபே மூலமாக பின்வரும் வழிமுறைகளில் வழங்கலாம். உங்களால் இயன்ற நன்கொடைகளை எங்களுக்கு அளித்து உதவிடலாம். வாருங்கள், வாழ்வு கொடுப்போம் ஷீஷா மூலமாய். உதிரம் பல சிந்தி இதயம் பல மகிழ்ந்த நாள் நம் சுதந்திர நாள். அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களும். எல்லாரும் சூப்பரா ஒரு தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணோம் இல்லையா? எனக்கு முன்னாடி பேசிட்டு போனவங்க சூப்பரா கிளாஸ் எடுத்தாங்க, நல்ல ஒரு கவிதை சொன்னாங்க, சிறப்பா கல்விதான் முக்கியம் அப்படிதானே. உங்களை யாராவது பதில் சொல்ல விட்டாங்களா? கல்விதான் முக்கியம், கல்விதான் அப்படிதானே. அவன் நம்மளே வந்து ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், ஐயோ அப்படிதான் போல அப்படின்னு. அப்படி இல்லை, இந்த படிச்சவங்களே இதுதான், மைக்கு கிடைச்சா விடுறதே கிடையாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2 நிமிஷம் இந்தா முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு தலைப்பு சொல்றீங்களா? உங்களை சொல்லல. இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வாழ்க்கையை மேம்படுத்துவது கல்வியா இல்ல திறமையா அப்படின்றது தான். கல்வி அவசியம்தான், நாங்க இல்லைன்னு மறுத்து பேசவே இல்லை. ஆனா இன்றைய காலகட்டத்துல எது முக்கியம்? திறமை இருக்கணும் நடுவர்களே. நான் ஒரு சமூக பணியாளர், நானும் அப்படிதான் நினைச்சேன். பல கனவுகளோட படிச்சேன். படிக்கும் போதே மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும், நம்மெல்லாம் சேவை செஞ்சா மக்களை காப்பாத்திரலாம், அந்த நாட்டையே காப்பாத்திரலாம்னு நினைச்சேன். ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்னைய காப்பாத்திக்கிறதே எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய கல்வி நம்ம இருக்கிற வேலைகளை விட்டுட்டு சீக்கிரமா தங்களுடைய திறமையை வச்சு எப்படி பெரிய ஆளாகலாம் அப்படின்றத நோக்கி போயிட்டு இருக்காங்க. எத்தனையோ PhD முடிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்க இன்னைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்க, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்காங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஊடகங்கள்லையும் இதுலையும் கலக்கிட்டு இருக்காங்க. இது எதனால? அவங்களுடைய கல்வினாலயா, அவங்களுடைய திறமை இல்லையா? இதுல முக்கியமா நம்ம சொல்லணும்னா, நம்ம நடுவரவர்களே அப்படிதான். இவங்களை எனக்கு ஒரு ப்ரொஃபஸரா எனக்கு தெரியாது, நினைத்தவரே அப்படின்னு ஒரு பாடல் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க 4 மாதத்துக்கு முன்னாடி. அதோட வியூஸ் எவ்வளோ தெரியுமா? யூடியூப்ல 72K. ஸோ இது வந்து சும்மாவா? திறமைனாலையா? உங்களுக்கு கல்விக்கு கிடைக்கப்பட்ட அங்கீகாரமா? இல்லை, அவங்களுடைய திறமையால நம்ம நடுவரவர்களே நம்ம பக்கம்தான். பாவம், சரி அங்கே உட்காந்துருக்காங்க, சேர் தள்ளி போட்டுக்கிறேன். சரி, இது மட்டுமா? இன்னைக்கு கல்வியை விட்டுறலாம், திறமையால சாதிச்சவங்க இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் இறந்தே 12 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு. அவரை பத்தி நம்ம இன்னும் பேசலையா? அவர் கண்டுபிடிச்ச இன்னோவேஷன்ஸ் நம்ம இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இல்லையா? அவர் பெரிய பட்டப்படிப்பு படிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவருடைய திறமையால உயர்ந்தவர். அவர் மட்டும் இல்ல, இந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. பில் கேட்ஸ், மார்க் சக்கர்பர்க், யங் பில்லியனர் அப்படின்னு சொல்லி அவர் போற்றுதலுக்குள்ளாக இருக்கிற ஒரு மார்க் சக்கர்பர்க். அவர் வந்து பெரிய பட்டப்படிப்புலாம் படிக்கல, தன்னுடைய திறமையினால முன்னேறினவர். டைரன் போகஸ், ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர், அவரும் இப்படிதான். சரி, இவங்களெல்லாம் விட்டுறலாம், நம்ம இந்தியாவுக்கு வரலாம். அம்பானின்னு ஒருத்தர், அவரை பத்தி போன மாசத்துல பேசாதவங்க இந்த உலகத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும்ல.
ஆமா, எதனால? அவருடைய அப்பா துருபாய் அம்பானி என்ன பட்டம் படிச்சு முன்னேறினவரா, அவருடைய குடும்பத்தை மேம்படுத்தினவரா, தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டவரா, திறமையால முன்னேறினவருங்க. அவருடைய பல தலைமுறைகள் இப்படி ஆடம்பரமா வாழ்வதற்குன்னு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தினவர் அவரு. சோ அது திறமை இல்லையா? அது எப்படி கல்வியாகும்? இது மட்டுமா? சிவநாடார்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு தன்னுடைய திறமையால, அவர் பட்டப்படிப்புலாம் பெருசா படிக்கல, HCL டெக்னாலஜிஸ். நல்லா கவனிங்க, தமிழ் கிளாஸ் முடிஞ்சு இப்ப ஹிஸ்டரி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அவர் பல படிச்சவங்களுக்கு இன்னைக்கு அவருடைய கம்பெனில வேலை போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. சோ அவர் திறமையால முன்னேறினவரா, பட்டம் படிச்சவரா? இது மட்டும் இல்ல, சச்சின் டெண்டுல்கர், மேரி கோம், ரிட்டேஷ் அகர்வால், இப்படி போய்கிட்டே இருக்கு. நம்மளுடைய காமராஜரை பத்தி சொன்னாங்க, கரெக்ட் தான். அவர் எல்லாருக்கும் கல்வி கொண்டு வரணும்னு நினைச்சவர். ஆனா அவரை படிக்காத மேதைன்னு தானே இன்னை வரைக்கும் கூப்பிட்டு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவருடைய திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம் இல்லையா அது? இன்னும் இது மட்டும் இல்ல, திரைத்துறை, கலைத்துறைன்னு எல்லாத்துலயும் கலக்கிட்டு இருக்கவங்க இன்னைக்கு பட்டம் படிச்சவங்க இல்ல, சாதாரண திறமையால, அவங்களுடைய திறமையினால முன்னுக்கு வந்தவங்க தான். நம்மளுடைய ஊர்ல எடுத்துக்கோங்க, ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருக்காரு, எடிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அவர் தான் வெல்த் கிரியேட்டர் ஆஃப் கோயம்புத்தூரா அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. இவங்க எல்லாம் திறமையானவங்க லிஸ்ட்ல இல்லையா? திறமையினால தானே முன்னேறி வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, நம்ம எதிர்கட்சியிலே இருக்கிறாங்க ஒரு ஐயா பல் மருத்துவரா இருக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொண்டு நிறுவனத்தினோட சிஓவா இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே தான் நான் வேலை பார்த்தேன். அவர் திறமையினால வந்தாங்களா இல்ல அவங்க படிப்புக்கு கிடைச்ச பதவியாயா? அவ்வளவு பெரிய உயர் பதவியை வகிக்க முடியுமா ஒரு திறமை இல்லாம? அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற வேலன் ஐயா, அவர் ஏரோஸ்பேஸ் படிச்சாரு, மீடியா துறையில கலக்கிட்டு இருந்தாரு. எப்ப சேனல்ல திருப்பினாரோ அவர் முகம்தான் வரும். அப்படி இருக்கிறவங்க திறமை இல்லாமலா வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பட்டிமன்றத்துக்கே PhD முடிச்சவங்க, PDF முடிச்சவங்களையா கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. யாருக்கு பேச தெரியும், திறமை உள்ளவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பே கிடைச்சிருக்கு. இப்படி எல்லா திறமைகளையும், தன்னுடைய எல்லா வாய்ப்புகளையும் தன்னுடைய திறமையினால வாங்கிக்கிட்டு வாழ்க்கையை மேம்படுத்துவது கல்விதான்னு பேச இவங்க 3 பேரும் கிளம்பி வந்திருக்காங்கன்னா இது வேடிக்கையா இல்ல? கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு ஒரு ஹார்பர்ல இந்த கப்பல்லாம் போய் நிற்கும். இந்த ஹார்பர்ல அவங்க ஒவ்வொரு கண்ட்ரியில் நிற்கும் போதும் அதுக்கு ஒரு விலை அவங்க கொடுத்தாகணும். ஒரு ஹார்பர்ல ஒரு ஷிப் நிற்கணும் அப்படின்னா ஒரு சர்டைன் டைம்ல நிற்கணும், அவங்க எடுத்துடணும். அப்படி ஒரு ஷிப்பில் நின்றுட்டு இருக்கும்போது திருப்பி அந்த கேப்டன் ஸ்டார்ட் பண்ண நினைக்கும் போது அந்த கப்பல் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ என்னென்னமோ பண்ணுறாங்க அங்கே படித்தவங்க, கேப்டனு, அங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸையும் கூப்பிட்டு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் வெளியிலேருந்து ஒரு நபரை கூப்பிட்டு இவர் சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்தார், அப்படியே ஒரு 5 நிமிஷம் அதை பார்த்துட்டே இருந்தார். ஒரே ஒரு டூல் தான் எடுத்தார், ஒரு சுத்தியல் எடுத்தார். இன்ஜினில் போய் 2 தட்டு தட்டினார். தட்டிட்டு போயிட்டாரு. கப்பல் கிளம்பிருச்சு, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், கிளம்பிட்டாங்க. நான் போயிட்டு பில் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் போயிட்டு பில் அனுப்புறாரு $1500 அப்படின்னு. உடனே இந்த கேப்டனுக்கு பயங்கர கோபம். ஏயா 5 நிமிஷம் தான் வேலை பார்த்தா 2 தட்டு தட்டுனா இதுக்கு $1500 பில்லா அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும், நீங்கள் எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் கால் பண்ணி சொன்னாராம், அந்த தட்டுக்கு வெறும் $50 தான், ஆனால் அந்த இன்ஜினில் எங்கே தட்டணும்னு எனக்கு தெரிஞ்சுட்டு பார்த்தியா, அதுக்கு தான் அந்த மீதி $1450 அப்படின்னு சொன்னாராம். அதுதான் நடுவர் அவர்களே திறமை. இன்னைக்கு என்னதான் நம்ம படித்தாலும் என்னதான் பண்ணாலும் நம்ம பேருக்கு பின்னாடி நிறைய பட்டங்களை போட்டிருக்கலாம். ஆனால் நம்மளுடைய திறமை நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் நம்மளுடைய வரலாற்றில் நம்ம இடம் பிடிப்பதற்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் திறமையே அவசியம் என்று கூறி நடுவரும் அவ்வாறே தீர்ப்பு வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. சபாஷ், நல்லா பேசுனீங்க. வாழ்வை மேம்படுத்துவது திறமைதான் அப்படின்னு சொல்லி அவங்களோட அணியை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. அவங்க கேட்ட கேள்வி தான், படிக்காத மேதைகள் நிறைய நம்மளை சுற்றி இருக்காங்க, அப்படி தானே? அவங்களுக்கெல்லாம் டிகிரி கிடையாது, ஆனால் எப்படி அந்த ஆள் போட்டில் போய் கரெக்டாக எங்கே தட்டினாரோ அதே மாதிரி படிக்காத சில மேதைகள் நம்மளை சுற்றி இருக்காங்க. ஆனால் படித்த சில, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அப்படியும் இருக்காங்க, அப்படி தானே? எனவே வாழ்வை மேம்படுத்துவது திறமை தான் அப்படின்னு ஐரின் அவர்கள் சொல்லி முடிச்சிருக்காங்க. நேரம் குறைவாக இருக்கனால வாழ்வை மேம்படுத்துவது இல்லையா கல்வி தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு திரு வேலன் அவர்களை நான் அழைக்கிறேன். வானவியல் துறையில் பொறியியல் பட்டம் பெற்ற ஒரு நபர், ஃபேமிலி சேனலில் ஒரு தெரிந்த முகம், அனைவருக்கும் தெரிந்த முகம், காரணியா FM ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர், இந்த ஊடகவியலில் ஒரு முக்கியமான ஒரு நபர். வானவியல் துறையில் படித்தாலும் ஊடகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு நபர், என்னுடைய மாணவர் என்று சொல்லிக்கிடுவதில் நான் பெருமை அடைகிறேன். திரு வேலன் அவர்களை வாழ்வை மேம்படுத்துவது கல்வியே என்று சொல்லி பேசும்படி அன்போடு அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும்
நமது 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் நமது முக்கிய நபர்கள் மற்றும் நமது அன்பார்ந்தவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக அந்த 3 பேர் நான் சிரிச்ச முகத்தோடு பார்த்துக்கிறேன் ஐயா. அதுல எல்லாருமே படித்தவர்கள். வாழ்வை மேம்படுத்துவது திறமையா கல்வியா அப்படின்னு பட்டிமன்றம் வச்சதே தப்பு. வாழ்வை மேம்படுத்துவது கல்விதான் அப்படின்றத நீங்க முடிச்சிருக்கணும். அங்க ஒருத்தர் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. 2வது சண்டை போட்டாரு. அந்த பேனர்ல அவர் பேரு பிரான்சிஸ் ராஜா அப்படின்னு போட்டோம். இல்ல நான் கஷ்டப்பட்டு 4 வருஷம் படிச்சு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இன்ஜினியர் பிரான்சிஸ் ராஜான்னு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க ஐரின், அவங்க MSW முடிச்சுட்டு ஒரு சமூக ஆர்வலர். வரிசையா வரேன், ஒவ்வொருத்தருக்கா வரேன், கடைசியா சிரிச்சிட பார்த்துக்கிறேன். திறமை அப்படின்னு காமராஜர் ஐயாவை நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டிடுறீங்க. காமராஜர் ஐயா திறமையானவர் தாங்க, மறுபடியும் சொல்லி அவர் திறமையானவர் தான். ஆனால் அவருக்கு தெரியும் கல்விதான் முக்கியம் என்பது. ஏன்னா அவர் வந்து பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கே தேவையில்லையே, திறமையால பொறிச்சுக்கோங்கடா தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. எதனால அவங்க வந்துட்டு பள்ளிக்கூடத்தை கட்டினாரு? கல்வி நம் மக்களுக்கு முக்கியம் அப்படின்றத அறிஞ்சிருக்காரு. அவரும் கல்வி கற்றிருந்தால் அவர் இந்தியாவின் ஒரு தலைவராக, ஏன் உலக அளவில் ஒரு தலைவராக வந்திருப்பார். 1967 அந்த வரலாறே மாறி இருக்கும். அப்படிப்பட்ட தலைவர் நம் காமராஜர். கல்வி முக்கியம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. எல்லா பள்ளிக்கூடத்திலும், உங்க பள்ளிக்கூடத்துல காமராஜர் ஐயாவோட போட்டோ இருக்கா? இருக்கா எல்லா பள்ளிக்கூடத்திலையும்? காரணம் அவர் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் திறமையானவர் தான், ஆனால் கல்விக்கு கண் அவர் கொடுத்திருக்காரு. அதை மறுக்க கூடாது யாரும். ராஜா அவர்களுக்கு ஐயா உங்ககிட்ட ஒரு சில பேச்சு பேசணும். என்னன்னா, கல்லணையை கட்டினாங்க, கல்லணையை கட்டுறப்போ என்ன படிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்க. அது மட்டும் இல்லாம சோழர்கள் வந்துட்டு கோயிலை கட்டினாங்க, அந்த கோயிலை என்ன படித்தா கட்டினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அங்க கல்வெட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல பொறியாளர்கள் பேர் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அது கட்டின கொத்தனார்ல இருந்து லேண்ட் கொடுத்த ஓனர் வரைக்கும் எல்லார் பேரும் இதுல போட்டிருக்காங்க. அதை பார்க்காம விட்டீங்க ஐயா. அவங்க எல்லாம் அவங்க ஆத்மால மேல இருந்து பார்த்துட்டு உங்களை ஐ அம் ஜோக் டு யூ அப்படின்னு கேட்கறாங்க போல ஐயா. அவருக்கு தெரியல, கண்ணு தெரியல, காது கேட்கல, கண்ணு தெரியல. ஐரின் அவர்கள், ஆண்களுக்கு பெண்கள் நிகர் என்பது எப்போ தெரியுமா தெரிய வந்துச்சு? பெண்களும் கல்வி கற்றதால் தான் ஆண்களும் பெண்களும் சமம் என்பது இந்த சமுதாயத்தில் தெரிய வந்துச்சு. இன்னைக்கு கால் மேல கால் போட்டு நீங்க இந்த சபையில உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்களுடைய கல்வி அது இல்லைன்னு சொல்வீங்களா? நான் மட்டும் முன்னேறக்கூடாது, என்னை சார்ந்த இந்த சமுதாயமும் முன்னேற வேண்டும் என்பதுதான் கல்வியின் மிகப்பெரிய கருத்தாக இருக்கிறது. நீங்க சொன்னீங்க இவங்க வந்து படிக்காத மேதை அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க படிக்காம முன்னேறிக்காங்கன்னு. படிக்காமல் முன்னேறிய நபர்களை நீங்கள் விரல் விட்டு எண்ணி சொன்னால், படித்து முன்னேறியவர்களை லட்சக்கணக்கில் நான் சொல்லுவேன். IAS IPS என்று படித்து முன்னேறி ஜாதி என்ற கட்டினால் பல சமுதாய மக்களை கட்டி வைத்திருந்தார்கள். அவர்கள் படித்தார்கள், அந்த கட்டை அறுத்தார்கள், இன்று பலருக்கு முன்பாக சமமாக நிற்கிறார்கள் என்றால் கல்விதான். அது இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? நான் படித்த கல்லூரியுடைய HOD எனக்கு பாடம் நடத்திய வாத்தியார் தான் ஜிம்சர் நடுவராக இருக்காரு. அவரும் இந்த இடத்துல வந்து பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு சொல்ல வாரேன்னு உட்கார்ந்துருக்கப்ப எனக்கே சந்தேகமா இருக்கு. அப்ப நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த கல்வி கேள்விக்குரியா ஐயா? நல்ல கேள்வி, இதுக்கு நான் பதில் அப்புறம் சொல்றேன். இங்க வந்திருக்க நம்ம அனைத்து மக்களுமே கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில தான் இங்க வந்திருக்கோம். கல்வியா செல்வமா வீரமா என்று கேட்டால் கல்வி என்றது நம்முடைய முன்னோர்கள் சொன்ன வரிகளாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் APJ அப்துல் கலாம் ஐயாவை பத்தி நீங்க பேசுனீங்க. APJ அப்துல் கலாம் ஐயாவும் ஒரு அரசு பள்ளியில் படித்து இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக உயர்ந்தார். அதற்கு முன்பாக அவர் ஆயுத துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து நம் இந்திய தேசத்தை மிகப்பெரிய பாதையில் அனைத்து வல்லரசு நாடுகளும் தலை நோக்கி இந்தியாவை பார்க்கும் அளவிற்கு உயர்த்திய APJ அப்துல் கலாம் அரசு பள்ளியில் படித்த மாணவர். கல்விதான் முக்கியம், திறமை அல்ல. கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். எல்லா மொழியும் படிங்க, ஆங்கிலம் படிங்க, ஹிந்தி படிங்க, ஸ்பானிஷ் படிங்க, ஜெர்மன் படிங்க, சைனீஸ் படிங்க, அனைத்து மொழிகளையும் படிங்கள். எல்லா மொழிகளும் உங்கள் நாவில் இருக்கட்டும், உங்கள் தாய்மொழியாகிய தமிழ் உயிர் மூச்சில் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வேலன். வாழ்வை மேம்படுத்துவது கல்விதான், கல்விதான்னு அடிச்சு பேசினாரு. தொண்டை கட்டி கட்டி கத்தி கத்தி பேசியிருக்காரு. ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் பிரான்சிஸ் ராஜா வம்பு கெழுத்துட்டீங்க. இப்போ அவர் வந்து என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஒரு ஏர்கிராஃப்ட் பைலட்டை ஒருத்தர் பார்த்தார்.
என்ன இந்த ஆள் சும்மா உட்காந்து இப்படின்றாரு அப்படின்றாரு, ஃப்ளைட்டு போகுது மேலே போகுது கீழே வருது, ரொம்ப சாதாரண விஷயம் போல் இருக்குன்னு நினச்சிட்டு கடையில் போய் ஒரு புக்கு வாங்கினார். 30 நாளில் ஹிந்தி மாதிரி ஃப்ளைட் ஓட்டுவது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு வாங்கிட்டு வந்து ஃப்ளைட்டை ஓட்ட ஆரம்பித்தார். அதில் போட்டிருந்தது இதை ஆன் பண்ணார், இதை இப்படி இழுக்குவோம் அப்படின்னு போட்டிருந்து அது இழுத்தார். ஃப்ளைட் போச்சுது, மேலே போச்சுது, பயங்கர ஜாலி. இப்போ ஃப்ளைட்டை கீழே இறக்கணும். அப்புறம் அப்படியே ஒவ்வொரு பேஜாக புரட்டிட்டு போனார். கடைசி பேஜ் வந்துருச்சு. அதில் போட்டிருந்தது ஃப்ளைட்டை இறக்குவது எப்படி என்பது பாகம் 2 பார்க்கவும் அப்படின்னு போட்டிருந்தது. அது மாதிரி தான் திறமை மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான கல்வியும் நமக்கு வேணும். ஆனால் வாழ்வை மேம்படுத்துவது திறமை தான் அப்படின்னு சொல்லி வாங்கின அடியெல்லாம் திருப்பி கொடுக்க இப்போ வராரு மிஸ்டர் பிரான்சிஸ் ராஜா அவர்கள். சீஷா களப்பணியாளர், புயல் நிவாரண பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு பெரும் மதிப்பை பெற்றவர், ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், மட்டுமல்ல நகைச்சுவை பேச்சாளர், ஃபேமிலி சேனலில் நிறைய ப்ரோக்ராமில் ஒரு நடிகராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர். வாங்க, வாழ்வை மேம்படுத்துவது திறமைதான்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் புரிய வைங்க பாப்போம். இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்றோர் சான்றோரற்ற சபையை மீண்டும் வணங்கி, என்னை திறமையாக இந்த பூமிக்கு கொடுத்த மாதா பிதா குரு தெய்வம், கோடிக்கணக்கான ஃபேமிலி சேனல் ரசிகர்களுக்கு என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நடுவர் அவர்களே, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 3 குடும்பம் திங்குன்னு எதுக்க வந்துச்சான். அந்த 3 கொடுமை அவங்க தான். நல்ல வேலை 3 நிறுத்தினீங்க. ஆமாங்க. இல்லை, நீங்கள் எங்க அணி நடுவர்களே? நான் கேட்குறேன், அங்கே உட்காந்துருக்காங்க ஒரு ஆசிரியை பெருமகள், ஒரு பொறியாளர், ஒரு மருத்துவர். இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்னங்க வேலை? நான் கேட்குறேன். இது இவங்க இத்துறையில் போய் மருத்துவமனை உட்கார வேண்டியதானே? ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உட்காந்துருப்பாங்க. அங்கே ஒரு பைலட் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஆசிரியர் அவர் அங்கே பாடம் நடத்தணும் முட்டாரு. குழந்தைகளை என்ன தெரியுது, என்ன தெரியுது சொல்லு, என்ன தெரியுது அப்படின்னு மிரட்டி கடந்து கல்வி கண் திறன் அப்படியே பயந்து போய் அந்த ஆசிரியர்கள் அங்கே ஏறணுன்னு குழந்தைகளை பார்த்தோன்னே மிரட்டணும்னு தோணுது. அது திறமை அல்ல. இங்கே எதுக்கு வந்திருக்காங்க? இங்கே ஒரு மருத்துவர் இருக்கார், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய. அவர் மருத்துவரா மட்டும் இருந்திருந்தார், இந்நேரம் நோயாளிகளிடம் தான் இருக்க வேண்டும். ஒரு திறமை மிக்கவர் அப்படின்னு இங்க ப்ரூவ் பண்ண வந்திருக்கிறார். அவர் திறமையோடு இருப்பதனால தான் இன்று அநேக துறைகளுக்கு தலைவராகவும், ஒரு அறக்கட்டளை தலைவராகவும், ஒரு செயல் தலைவராகவும் இங்க அமர்ந்திருக்கிறார். முதல் நல்ல குடும்ப தலைவனாக இங்க அமர்ந்திருக்கிறார். இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாருடைய மனைவிக்காகவும், வேலனுடைய மனைவிக்காகவும், சகோதரருடைய கணவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இவங்களையெல்லாம் வச்சு அவங்க திறமையா குடும்பம் நடத்துறதுனால தான் இங்க அனுப்பி விட்டுருக்குறாங்க. ஆமா ஏங்க, தலைப்பை பேச சொன்னா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். திறமையா இருக்கணும். நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டு, ஃப்ளைட் ஓட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இவர் பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு அவருக்கு ஒரு பல் மருத்துவராக இருக்காரு, வாயில் கிளிப்பி போட்டு ஆன்னு பழக்க வச்சுட்டு கல்வி முக்கியம் அப்படின்னு பரட்டி படுத்துட்டு இருந்தா அவன் வந்தவன் என்ன நினைப்பான்? இவர் போலி மருத்துவர் என்றெல்லாம் நினைப்பான். நான் நினைக்க மாட்டேன், வந்தவர் நினைப்பார். அவர் ஒரு ஃப்ளைட் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்கீங்க. சொல்லுங்க சார். காட்டுவார், சர்டிஃபிகேட்லாம் காட்டுவார். எஸ் சார். சார், அவர் நீங்க விமான ஓட்ட சொல்லி கொடுத்துருக்கீங்க. விமான ஓட்டல சரி, இப்போதைக்கு காராவது ஓட்டுறாரு. கார் ஓட்டுறப்ப எந்த கீருக்கு அப்புறம் எந்த கீர் மாத்தணும் அப்படின்னு படிச்சு மாத்துவாரா? மாத்த மாட்டார். இங்க அவசர ஊர்தி ஓட்டி கொண்டு இருக்கிற கீழே இருக்கிற ஓட்டுநர் இருக்கிறாரு. அவர் அவசர ஊர்தியை ஓட்டுறப்ப ஒவ்வொரு புக்கா படிச்சு பார்த்து ஓட்டுறா. அது அமரர் ஊர்தி ஆய்ந்து விட்டாரா நடுவர்களே? அது அவசர ஊர்திங்கிறப்ப அவருக்கு இருக்கிற அனுபவத்துல அவ்வளவு திறமையா ஓட்டுறாரு. இங்க அமர்ந்திருக்கும் என்னுடைய கவுன்சிலர்கள், கட்சி தலைவர்கள் பார்த்து பேசுறீங்களா? அவங்கள பார்த்து பேசுறீங்க. இல்ல சார், நீங்க அவங்களோட விலைக்கு போயிடக்கூடாது. வருங்கால சந்ததிகளை அவர்கள் முட்டுக்கட்டை கொடுத்து கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திறமைதான் ஒரு மனிதனை முன்னேற்றும் என்று நான் இங்க போராடி கொண்டிருக்கிறேன். நடுவர்களே, நீங்க சொல்லி கொடுத்தது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. இவர்கள் எல்லாம் படித்து இங்க உட்கார்ந்து இருக்கல, அனுபவம் இருக்கிறனாலதான் திறமையா போய் களப்பணி செய்கிறார்கள். களப்பணி ஒருவனை கலங்கரை விளக்கமாக உருவாக்கும். கல்வி பணி ஒருத்தனை ஊடுபயிராகத்தான் இருக்கும். இன்னைக்கு கல்வி கலர் கோழி குஞ்சு மாதிரி வெளியே நிற்குது. நடுவர்களே, 10 ரூபாய்க்கு எதை எடுத்தாலும் படிச்சுக்கலாம். படிச்சவனால இன்னைக்கு என்ன பண்றான்னு சொல்றாங்களே, என்ன பண்றான்னு சொல்ல முடியுமா? ஆனா திறமை ஒன்றுதான் அவனை மனிதனாகவும் மேன்மையாக்குறது. இந்த கல்லூரியில காருண்யா கல்லூரி A++ உங்ககிட்ட வரக்கூடிய அந்த பேராசிரியர்கள் நீங்க என்ன பாக்குறீங்க? படிப்பு ஆஹா ஓஹோ ஏஹே அப்படின்னா பாக்குறீங்க. அவன் என்ன திறமை, எத்தனை பேப்பர் போட்டிருக்கான், என்னென்ன பண்ணி இருக்கிறான். A++ ஒன்னும் இல்லை நடுவர்களே, இந்த கல்லூரி ஓனர்
அவர் படிச்சிருக்காரு. ஆனாலும் படிச்சதோட நிப்பாட்டிருந்தா ஒரு நிறுவனத்துக்கு தான் தலைவராயிருப்பார். திறமை இருப்பதனால மட்டுமே இன்னைக்கு 1000 நிறுவனங்களுக்கு தலைவராயிருக்கிறார் என்றால் திறமை மட்டுமே ஒருத்தவனை முட்டுக்கட்டை போடுவதில்லை, அவனை கொடியேற்றி பறக்க வைக்கிறது என்று சொல்லி, அது மட்டுமில்ல நடுவர்களே, ஒரு மனிதன் பேசுறப்ப அவங்க பேசுற குறையெல்லாம் எடுத்து பேசுறதே தனி திறமை நடுவர்களே. ஆனால் என்னுடைய மருத்துவர் அவர்களும் பொறியாளர் அவர்களும் ஆசிரியர் அவர்களும் திறமை இருக்கிறனால மட்டுமே இந்த மேடையில் அமர்ந்து இவர்களும் நான் திறமையுள்ளவர்கள் என்று மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். திறமையே ஒரு மனிதனை உருவாக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சார் ஒன்னே முடிச்சுக்கிறேன். இவங்க சொன்னாங்கல்ல காமராஜர், இவரு உயிரோடு இருக்கிறப்ப நேரு படித்தவர். நேரு சொன்னாரு, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் ஒருத்தருக்கும் கூட நான் சிலை திறக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையோடு இருந்தவர், படித்தவர். ஆனால் காமராஜருடைய திறமையை கண்டு உயிரோடு இருக்கும் போதே அவருக்காக சிலையை திறந்தவர் நமது நேரு அவர்கள். சோ அந்த திறமைக்கு மதிப்பு எங்கேயும் இருக்கும். திறமையே ஒரு மனிதனை உருவாக்கும், வாய்மையே வெல்லும், திறமையே ஒரு மனிதனை தனித்துவமாக நிற்கும் என்று வாய்ப்பு திறமை என்று கூற வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், உங்களை திறமையாக அனுப்பி வைக்கும் உங்கள் வீட்டம்மா அவர்களுக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படியெல்லாம் பால் போடுறாங்க பாருங்க, ஒரு தீர்ப்பு சொல்றதுக்காக. சரி, இப்போ ஒரு டீம், ஒரு அணி விளையாடி முடிச்சாச்சு, 3 பேரும் பேசிட்டீங்க, அப்படிதானே? இப்போ எதிர் அணியில் ஒரே ஒரு ஆள் இருக்கார். இந்த கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில் தோனி வருவார் மட்டையை தூக்கிட்டு, பார்த்துருக்கீங்களா? ரெக்வயர்ட் ரன்ஸ்ன்னு தேவையான ரன்கள் 30, இருக்கிற பால் 5 அப்படின்னு இருக்கும். அப்போது ஒருத்தர் மட்டையை தூக்கிட்டு வருவார். அதே மாதிரி கடைசியாக வாழ்வை மேம்படுத்துவது கல்வியே என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு சாம் அவர்கள், டாக்டர் சாம் அவர்கள் வரப்போகிறார்கள். அவர் காருண்யா மருத்துவமனையின் இயக்குனர், நகைச்சுவையுடன் பேசக்கூடிய ஒரு இயற்கையாய் நகைச்சுவையுடன் பேசக்கூடிய ஒரு திறமை பெற்றவர், சீசா நிறுவனத்தின் ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி, காரைக்குடி மண்ணிலே பிறந்து இன்று காருண்யா நகரை மண்ணிலே கலக்கி கொண்டிருக்கும் ஒரு அருமையான ஒரு நண்பர். அவரை வாழ்வை மேம்படுத்தது கல்வியே என்று சொல்லி பேச அழைக்கிறேன். எதிரணியினர் மிகவும் நகைச்சுவையாக வேடிக்கையாக பல கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கிறார்கள். என்னவோ தெரியல, இப்பயே தலையில கை வச்சுட்டாரு பாருங்க. நான் பேச்சேன்னு தொடங்கல. நடுவரை பத்தி ஒரு வரலாறு வந்துட்டு இருக்கு. அவரும் என் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தான். நீதிக்காக தன் மகனையே தேர்காலில் ஈந்த மனுநீதி சோழனுடைய பரம்பரையிலேருந்து அவர் வந்திருக்கிறார். அதனால அவர் நீதி தவற மாட்டார். சரி, ரொம்ப ஓவரா போறீங்க. திருப்பி வந்து பிரான்சிஸ் ராஜா சொன்னாரு, நீங்க மருத்துவரா இருக்கிறீங்க, நீங்க ஆசிரியரா இருக்கிறீங்க, நீங்க பொறியாளரா ஏயா நாங்க பேசக்கூடாதுன்னு எங்கேயும் இருக்கா? மருத்துவர் பேசக்கூடாதுன்னு இருக்கா? அதே மாதிரி ஏதோ அமரர் ஊர்த்தி பத்தி பேசினார். ஒருவேளை அவர் வந்து திறமை மிக்க படிக்காத கல்லாத ஒரு மருத்துவரிடத்தில் சென்றிருந்தால் ஒருவேளை அவர் அமரராகி இருப்பார். அவர் அமரர் ஊர்த்தியில வேணா படிச்ச டிரைவர் ஓட்டிட்டு போயிருப்பாரு. அங்கே அமரர் வந்துட்டு ஒருவேளை அவரை இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இன்னும் அவங்க எல்லாம் பேசும் பொழுது பார்த்தா வந்துட்டு பழைய காலத்து இதிலே பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ புத்தகம் நோட்டு இதை தான் படிச்சுட்டு, ஐயா இந்த எழுத்து தேர்வு, அதே மாதிரி பேனா, இது புக்கு, அதே மாதிரி இது அப்படியே இருந்து மனப்பாடம் பண்ற காலமெல்லாம் போச்சு. செயல்முறை கல்வி அப்படின்னு ஒன்று வந்துருச்சு தெரியுமா? உங்க அருகில் உட்கார்ந்து இருக்கிற ராஜா சார் வந்துட்டு நேற்று ஒரு விளம்பரம் போட்டிருந்தாரு. அது வந்துட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்ல வடிவமைத்த ஒரு வேகமாக செல்லும் ஒரு கார் இன்னைக்கும் இருக்குது அவங்க டிபார்ட்மெண்ட்ல. அப்ப ரோட்ல ஓடுற செயல்முறை கல்வியை பெற்ற மாணவர்கள் ரோட்ல காரை ஓட்டுறாங்க. அதுதான் செயல்முறை கல்வி. நாங்க வந்துட்டு இன்னைக்கு இருந்துட்டு வெறும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற நிலைமையில இல்லை. இன்னொன்று, ராஜா சார் ரொம்ப புலம்பி தள்ளிட்டார். ராஜராஜ சோழன் காலத்துல வந்துட்டு கட்டின கோயில் கோபுரங்கள்லாம் நிக்குது. அதே கல்வெட்டுல ஒன்று இருக்கு, ராஜராஜ சோழன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்கிடெக்ட் குஞ்சால மன்னன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க பார்க்க விட்டுட்டீங்களே. பாருங்க, வரலாற்றை புரட்ட நினைச்சீங்க, நல்ல காலம் இன்னைக்கு கூகுள் எடுத்து கொடுத்துருச்சு. அடுத்ததான் வந்துட்டு மேடம் பேசும்போது அம்பானியை பத்தி பேசினாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியுமோ என்னவோ தெரியல, அம்பானிக்கு கூட இருந்து ஜியோவுடைய துணைத் தலைவர் காருண்யா மாணவர்ன்றதை மறந்துட்டாங்க. காருண்யாவிலே கல்வி பெற்ற மாணவர் இன்றைக்கு ஜியோவை தூக்கி நிறுத்துகிறார். எனவே
திறமை மிக்கவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு காமராஜரை பற்றி பேசினாங்க. அவர் கூட இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பின்னாடி ஐஏஎஸ் இருக்கு. இன்னைக்கு திறமை இருக்கிற ஏம்மா நான் படிக்கல அப்படின்னா என்னை இன்டர்வியூக்கே கூப்பிட்டுருக்க மாட்டாங்களே. இந்த மேடை என்ன, இந்த கதவுக்கு வெளியில தான் நான் நிற்க வேண்டியதாக இருந்திருக்கும். எனவே கல்வி இருப்பதால் தான் நான் என் திறமையை வெளிக்காட்ட முடிந்தது. கல்வி இல்லை என்றால் ஒருவேளை நானும் ஒரு வழிப்போக்கனை போல ரோட்டிலே அலைந்து கொண்டிருந்திருப்பேன். இன்றைக்கு கல்வி பெற்ற ஒரு பிரான்சிஸ் ராஜா தான் இங்கே தனது திறமையை வெளிப்படுத்துகிறார். கல்வி கற்காதவராக இல்லையே. அதே போல காருண்யாவினுடைய வலைதளத்திலே நான் பார்த்தேன், ராஜா சாருக்கு பின்னாடி பல பட்டங்கள் இருக்கிறது. அந்த பட்டங்களை பெற்றதால் மட்டும்தான் இன்றைக்கு அவர் ஒரு பேராசிரியராக அமர்ந்திருக்கிறார். அதே போல நம்ம திருவள்ளுவர் சில காரியத்தை முன்னாடியே சொல்லி இருக்கிறார், அழகாக சொல்லி இருக்கிறார். அதில் ஒரு இதை நான் சொல்ல விரும்புகிறேன். யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்ட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, கற்றவனுக்கு எந்த நாடும் நாடாகும், எந்த ஊரும் ஊராகும். இதுவே உண்மையாக இருந்தும் ஒருவன் சாகும் வரைக்கும் கல்லாமல் இருப்பது எதனால்? இவ்வாறு வேடிக்கையாக நகைச்சுவையாக பேசுவதால் மட்டுமே. வேடிக்கை மனிதரை போல் அமர்ந்து விட்டேரே என்று நகைச்சுவையாக உள்ளது. கல்வி கற்ற பின்னரும் வேடிக்கை மனிதரை போல் நீங்கள் இங்கு அமர்ந்து விட்டீர்களே. அதே போல இன்னைக்கு பெண்கள் நம்ம இன்னைக்கு வாழ்க்கை முறையை மேம்படுத்துவது கல்விதான். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம நியூஸ் பார்த்துருப்போம் அப்படின்றது எனக்கு தெரியல. கடந்த சில நாட்களாக ஒரு நியூஸ் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. எல்லா சேனல்லையுமே அது இருக்குது. துர்கா என்கிற ஒரு பெண்ணை குறித்ததாக. என் நண்பர் ராம்குமார் வந்திருக்கிறார், அது நல்லா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். முதலமைச்சர் அவர்களிடத்திலே ஒரு பேட்டி காண்கிறார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தூய்மை பணியாளர்களுடைய மகள். அவர்கள் புதுப்பாலம் என்கிற ஊரை சார்ந்தவர், திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் இன்னைக்கு திருத்துறைப்பூண்டியினுடைய கமிஷனர். அவங்க யாரு அப்படின்னா, அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு தூய்மை பணியாளருடைய மகள். அவர் நன்றாக சொல்கிறார். ஐரன் அம்மா பேசும்போது சொன்னாங்க, நான் படித்ததே பெருசு, தாங்க முடியல, அரசாங்க திட்டங்கள் தெரியல, அதுக்கே நம்ம ஒரு விளக்கம் நடத்தணும் போல இருக்கு. அரசு பள்ளியிலே இலவசமாக படித்து, அரசு கல்லூரியிலே இலவசமாக படித்து, டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்னைக்கு அவங்க கமிஷனராக இருக்கிறார்கள். அதே போல இன்னொரு ஒரு இதை நான் வாசித்தேன் பேப்பரில். ஸ்ரீமதி என்கிற ஒரு இருளர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் இன்னைக்கு மருத்துவராக வந்திருக்கிறார். எப்படி தூய்மை பணியாளரின் மகள் இன்றைக்கு கமிஷனராக மாறி இருக்கிறார், ஆணையராக. அதே போல இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு ஒரு மருத்துவராக மாறி இருக்கு. இதற்கு காரணம் கல்வி. இந்த கல்வி கண்ணை திறப்பதற்கு தான் இந்த திருவிழா. நாம் அனைவரும் கூடியிருப்பதற்கு காரணம் அதுதான். காமராஜரை பற்றி பேசினார்கள். காமராஜர் உணர்ந்து கொண்டார் கல்வி அவசியம். அதனாலதான் எல்லா கிராமங்கள் தோறும் கல்வி கூடங்களை ஏற்படுத்தினார். ஒருவேளை அவரும் ஒரு கல்வி பெற்றிருந்தால் தேசத்தினுடைய பிரதமராக கூட அவர் அமர்ந்திருக்கலாம். எனவே நடுவர் அவர்களே, ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று திருவள்ளுவர் கல்வி அதிகாரத்தில் கூறுகிறார். அது என்னவென்றால், கல்வி 7 தலைமுறைக்கும் காக்கும். எனவே எதிரணியினருக்கு கூறிக்கொள்ள விரும்புவது, உங்கள் 7 தலைமுறையும் வாழ்ந்திருக்க தாங்களும் கல்வி பெற்று வேடிக்கை பேச்சாளராக இல்லாமல் செயல் திறமை உள்ளவராக கல்வியை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான கருத்துக்களை நீங்கள் கேட்டிருக்கீங்க. வாழ்வை மேம்படுத்துவது திறமையே அப்படின்னு சொல்லி 3 பேர் வாதாடினாங்க. வாழ்வை மேம்படுத்துவது கல்வியே என்று சொல்லி இங்கே 3 பேர் வாதாடி இருக்காங்க. இப்போது எல்லாரும் என்னை பார்க்குறீங்க, நான் என்ன சொல்ல போகிறேன்னு. காமராஜரை பற்றி நிறைய பேசினாங்க. காமராஜர் படிக்காதவர் தான், ஆனால் அவர் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்ற ஒரு நல்ல ஒரு கருத்தை இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நிறைய ஸ்கூல்ஸ் கட்டி எப்படியாவது படிக்க வச்சார். நம்முடைய மறைந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அதே மாதிரி
அவர் படிக்காதவர் தான், ஆனால் மாணவர்கள் மாணவிகள் படிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய திட்டங்களை கொடுத்து படிக்க வைத்திருக்கிறார்கள். இப்படி படிக்காத மேதைகள் நம்மை படிக்க வைத்தார்கள், அதனால தான் நம்ம இன்னைக்கு மேலே இருக்கோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நம்முடைய கல்வி முறையில் இருக்கிற அந்த படிப்பு உண்மைதான், நல்லது தான். இன்றைக்கி உலகத்தில் 40% தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் இந்தியர்கள், பல நாட்டை ஆளுகிறவர்கள் இந்தியர்கள். அதற்கு உறுதுணையாக இருக்கிறது நம்முடைய கல்வி முறை. அதனால் கல்வி வேண்டாம் என்று நாம் புறம் தள்ளவே முடியாது. திறமை, படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னா இல்லை. கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு திறன் வேணும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே திறனும் வேணும், கல்வியும் வேணும். இது முதல்ல வேணுமா அது முதல்ல வேணுமாங்கிறது நம்ம இப்போ பேச முடியாது. திறமை இல்லாத கல்வி அல்ல கல்வி இல்லாத திறமை, இந்த ரெண்டுக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என் கையில் ஒரு துப்பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த துப்பாக்கி தான் கல்வி. அந்த துப்பாக்கியில் தோட்டா போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் திறமை. இப்போ இந்த துப்பாக்கியை மட்டும் நான் வச்சுட்டு சும்மா தான் எல்லாரையும் மிரட்ட முடியும். நான் படிச்சிருக்கேன், என் கையில் துப்பாக்கி இருக்குன்னு சொல்லி மிரட்டலாம். ஆனால் அதில் கூட திறமை சேருகிற பொழுது எதிராளி வரும்போது என்னை காத்துக்கொள்ள அது உதவி செய்கிறது. இங்கே இருக்கிற எத்தனை பெற்றோர் நீங்கள் படிக்காதவங்களா இருப்பீங்க, ஆனால் உங்கள் பிள்ளை எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க, அப்படிதானே? நீங்கள் பள்ளிக்கூடத்தை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க. எனவே இந்த படிப்பு மற்றும் இந்த கல்வி மற்றும் இந்த திறமை ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது. இது இல்லாமல் அது செல்லாது, அது இல்லாமல் இது செல்லாது. இப்போ நம்முடைய அரசாங்கம் திறன் சார்ந்த கல்வி, அருமையான ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க, திறன் சார்ந்த கல்வி அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்து திறமைகளை வளர்த்து கொள்ள நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு நிறைய வழிகளை அவங்க செய்து கொண்டு வருகிறார்கள். எனவே திறன் சார்ந்த கல்வியை நாம் வளர்த்து கொள்வோம், நம் வாழ்வை மேம்படுத்துவோம். இது ரெண்டும் முக்கியம். திறமையோடு கூடிய கல்வி நம்மளை மேம்படுத்தும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி, திறமை மற்றும் கல்வி இரண்டும் நமக்கு தேவை, திறன் சார்ந்த கல்வியை நம்மளை மேம்படுத்தும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு விடை கூறி நன்றி நல்கிறேன். நன்றி, வணக்கம். கர்ணா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. அடுத்த வாரம் வாங்கிக்கலாம்ப்பா, இப்ப இருக்கிறத வச்சு கிளம்பு. அப்பா வந்ததும் அடுத்த வாரம் நீ கேட்டதெல்லாம் வாங்கிக்கலாம், பேக் எல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பொன் வார்த்தையில் ஒன்று: கற்றல் படைப்பாற்றலை தரும், படைப்பாற்றல் சிந்தனையை தரும், சிந்தனை அறிவை வளர்க்கும், அறிவு சக்தி மிகுந்தவர்களாய் சமுதாயத்தில் ஒருவரை உருவாக்கும் என்ற வார்த்தையை மெய்க்கோள் காட்டி ஷீஷா மூலமாய் மாற்றத்திற்கான முதல் விதை விதைக்கப்படுகிறது. அமைதியா இருங்க, நீ போய் உட்காருமா. பல குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஆசைகள் கூட பெரிய தேவையாய் உள்ளது. கல்வி கற்பதற்கு அடிப்படை பொருட்களும் கூட இல்லாமல் அல்லாடும் இவர்களுக்கு அத்துணை பொருட்களையும் அன்போடு கொடுக்க முன் வந்தது ஷீஷா தொண்டு நிறுவனம். ஒவ்வொரு பொருட்களும் குழந்தையின் வெற்றிக்கு வழிவகை செய்கிறது என்பது உறுதி. இப்பொருட்கள் கையில் இருப்பதால் ஓர் தன்னம்பிக்கையுடன் தன் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வருகிறார்கள். இச்சிறியவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்ற இறை அன்பை மெய்ப்பித்து பங்காளர்களின் உங்கள் ஒத்துழைப்பு இன்றி இது சாத்தியமாகாது. எங்களோடு கரம் கோர்த்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை பெருமிதத்துடன் கூறிக்கொள்கிறது ஷீஷா தொண்டு நிறுவனம். வாருங்கள், வாழ்வு கொடுப்போம் ஷீஷா மூலமாய். ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமைப்படுத்துவது கல்வியே. ஒரு சமூகத்தின் பின்தங்கிய நிலையை மாற்றி அமைப்பதும் கல்வியே.
அத்தகைய கல்வியை கற்பதற்கான வாய்ப்புகள் அனைவருக்கும் அமைந்து விடுகிறதா? பணமே பிரதானமாகி போன இன்றைய சூழ்நிலையில் படிக்க விருப்பப்பட்டு கால சக்கரத்தால் கட்டுண்டு கிடப்பவர்களுக்கு கை கொடுத்து வருகிறது சீஷா தொண்டு நிறுவனம். இவர்களைப் போன்ற ஏழை குழந்தைகளின் கல்வி கனவினை நிறைவேற்ற நீங்களும் முன் வரலாம். மேலும் விவரங்களுக்கு 9300600600 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்வு கொடுப்போம் வாருங்கள் சீஷா மூலமாய்.